வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல அத்தியாயம் 5. எஸ்னாஸ் கோட்டு ஷூட் அலங்காரத்தில் ஆசனத்தை நிறைத்து கொண்டிருந்த மோகன் இடது கையால் கழுத்து டையை நாசுக்காக தளர்த்தி கொண்டு மிடுக்குடன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். எதிரே தெரிந்த ஒரு நாட்காலியை மௌனமாக அவளுக்கு காட்டிவிட்டு அருகில் வந்து நின்ற ஒரு இளம் ஆசிரியர் பக்கம் திரும்பினான். மிஸ்டர் சதீஷ், இவங்க நம்ம பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்கும் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் டீமை சேர்ந்த நர்ஸ். இந்த வாரம் முழுவதும் நடக்க போகும் பரிசோதனைக்கு தேவைப்பட்ட உதவிகளை கவனிக்கும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன். சரிதானே? முறுவலித்தான். முன்பின் தெரியாதவளை அவளது உத்தியோக நிலையில் அறிமுகப்படுத்துவது போல் எத்தனை அசட்டையாக பேசிவிட்டான். அவமானத்தில் குறுகி போய் அவள் தொப்பென்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். பேச முடியாது போல தொண்டை இறுகி போயிற்று. புதிதாக ஆசிரியர் வேலையில் வந்து அமர்ந்திருக்கும் அந்த இளைஞனுக்கு அவர்களை பற்றிய கதை தெரியாது போலும். ஆனால் டர்பன் நகரத்தில் உள்ள எல்லா பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள், கணக்கர்கள், ஆயாக்கள், தோட்ட வேலைக்காரர்கள் என்று அனைவருக்கும் தெரிந்த ரகசியம் அது. பள்ளி ஆசிரியர் மோகனுக்கும் நர்ஸ் காவேரிக்கும் நடக்க இருந்த திருமணம் திடீரென்று நின்று போய்விட்டது. சில மாதங்களுக்கு பின் டர்பன் நகர் அருகே உள்ள அம்சிடா என்ற ஊரில் அன்னாசி பயிர் செய்து வெளிநாட்டு ஏற்றுமதி மூலம் பணத்தை குவித்துவிட்ட பிரபல விவசாயி சதானந்தத்தின் செல்வ மகள் பிரமிளாவுக்கும் அவனுக்கும் தடல்புடலாக திருமணம் நடந்தேறியது. மருமகனுக்கு டர்பன் நகரில் மிக வசதியானவர்கள் வாழ்கின்ற வெஸ்ட்ஃபீல் பகுதியில் அழகான ஒரு வீட்டை வாங்கி அதில் சாமான்களை நிறைத்து கல்யாண பரிசாக கொடுத்து விட்டிருந்தார் சதானந்தன். தமது ஒரே மகன் இங்கிலாந்துக்கு படிக்க போனவன் ஒரு வெள்ளைக்கார பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு விட்டான். நாட்டின் சட்டப்படி கருப்பு நிறத்தவன் ஒரு வெள்ளைக்கார பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அங்கே தங்கி வாழ இயலாது என்பதை அறிந்த அவன் திரும்பி தன் நாட்டுக்கு வராது இங்கிலாந்திலேயே தங்கிவிட்டான் என்ற ஏக்கமும் கோபமும் தாங்க முடியாத கிழவர் சதானந்தன் தமது சொத்துக்களை விற்று முதலாக்கி வங்கியில் போட்டுவிட்டு தமது மகளுடன் தங்கிவிட்டார். டர்பனிலிருந்து பதவி உயர்ந்து மோகன் லேடி ஸ்மித் சென்றதும் நிழல் போல் மகளையும் மருமகனையும் தொடர்ந்த சதானந்தன் அங்கே ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்துவிட்டு தாமும் அவர்களுடன் தங்கி கொண்டு விட்டிருந்தார். மோகன் மாமனார் கைபொம்மையாகிவிட்டான். தன் சுதந்திரத்தை பணத்திற்கு அடகு வைத்து விட்டான் என்பது டர்பன் நகரத்தில் உள்ள பல தமிழர்களுக்கு தெரிந்த கதை. ஆனாலும் எத்தனை திமிர் இந்த மனிதனுக்கு! வெகுண்டு போனால் அவள் தண்ணீருக்குள் இறங்கி தலையை நனைக்கும் வரை தான் குளிரை பற்றிய அச்சம் தீவிரமாக இருக்கும். சுரீர் என்று ஒரு முறை குளிர்ந்த நீர் உடலில் பட்டதும் அந்த பயம் போய் கூவுக்கென்று தலையை தண்ணீருக்குள் அமுக்கிக் கொள்ளும் துணிவு தானாக ஏற்படுவதில்லையா? அதை போல நடக்கவிருந்த கல்யாணம் நின்று போய்விட்ட அவமானத்தில் மனமுடைந்து போய் அவள் பின்னர் மோகனை சந்திக்கவே இல்லை. நீண்ட நாட்களுக்கு பின் அவனை இப்போது சந்தித்து பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டதே என்று கலங்கி போய் திகிலில் தவித்து கொண்டு வந்த அவளுக்கு அவனது அசட்டை மண்டையில் அடித்தாற் போன்றதொரு அதிர்ச்சியை தந்தது. துயரமும் கிளியும் மின்னலாக மறைந்து போயின. அதற்கு பதில் ஆத்திரம் புயலாக மனதிற்குள் மூல விருக்கென்று நாட்காணியிலின்று எழுந்தாள். நன்றி என்ற வார்த்தையை கேட்கக்கூட அவன் தகுதியற்றவன் என்ற சீற்றத்துடன், மிஸ்டர் சதீஷ், நாம் போகலாமே, நேரமாகிறது. வார முடிவிற்குள் பல காரியங்களை கவனித்து முடிக்கணுமே என்று கூறிவிட்டு மோகனை திரும்பி பாராது விரைவாக வெளியே வந்தாள். புதிதாக உள்ளத்தில் ஊற்றெடுத்த ஒரு துணிச்சலால் வாதனைகள் சப்திக்க வேகமாக நடந்தாள். அவளுடன் கூட நடை போட்ட அந்த இளம் ஆசிரியர் மிகவும் உற்சாகமாக பேசிக்கொண்டே வந்தான். வராந்தாவிற்கு சற்று தூரத்தில் கார் பார்க்கில் முதலாவதாக நின்ற இளம் பச்சை வண்ண பென்ஸை அவளுக்கு ஆவலுடன் காட்டினான்.
இது மிஸ்டர் மோகனுடைய புதிய கார். முந்தா நாள் அவரது பிறந்த நாள். அதற்கு பரிசாக அவர் மனைவி அவருக்கு வாங்கி தந்தார்களாம். இது மாதிரி ஒரு கார் வச்சுக்க என்னை போன்ற ஆசிரியர்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏக்க தவிப்பில் மெல்ல சிரித்தான். ஒரு பழைய தகர டப்பா போன்ற கார் கூட வச்சுக்க முடியாத நிலையில் இருந்த போதுதான் இந்த மோகனை நான் சந்தித்தேன். பெற்றோர்களை சிறு வயதிலே எழுந்துவிட்டு தன் அக்கா வீட்டில் அத்தான் தயவில் படித்த ஆளானவன். உபகார சம்பளம் வாங்கி பிஏ முடித்து ஆசிரியர் பயிற்சி பெற்று இசுபிங்கோ பள்ளியில் வேலைக்கு அமர்ந்த புதிதில் அவனை நான் சந்தித்தேன். அப்போதெல்லாம் வேலைக்கு பஸ்ஸில் தான் இவன் வருவது வழக்கம். சிரிக்க சிரிக்க பேசும் இவனது சாமர்த்தியத்திற்கும் அழகான கம்பீர தோற்றத்திற்கும் மனதை பறிகொடுத்தேன். என்னை மணந்து கொள்ள தன் தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற வீம்புக்காக தவணை முறையில் முதலாக ஒரு குட்டி VW காரை வாங்கி கொண்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிறுத்திவிட்டு உள்ளே வந்தானே, அதை சுலபமாக மறக்க முடியுமா? முன்னறையில் இவனை உட்கார வைத்துவிட்டு அண்ணி சௌந்தரியிடம் ஓடி அவன் வந்திருப்பதை பற்றி சொல்ல வாயை திறக்கும் முன் அண்ணி கேட்டுவிட்டாள். அடிக்கடி உன்னை ஃபோனில் கூப்பிடுகிறானே மோகன் என்கிற டீச்சர், அவன் தானே வந்திருக்கிறான். நீ சொல்ல வேண்டாம், எனக்கெல்லாம் புரிகிறது. அண்ணி, நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க என்று கொஞ்சியபடி அவளது கையை பற்றி கொண்டேன். மூக்கும் முகமும் சிவக்க நெஞ்சு படபடக்க தாயை போல என்னை சின்ன வயதிலிருந்து வளர்த்து விட்டவங்க நீங்கள். அந்த நம்பிக்கையிலே உங்ககிட்ட கேட்கிறேன். இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுகிறார். அண்ணன் கிட்ட சொல்லி ஒப்புதல் வாங்கி கொடுக்க உதவணும் அண்ணி. ரொம்பவும் குழைந்தேன். அதற்கு பின் எத்தனை முறை வந்து விட்டான் எங்கள் வீட்டுக்கு இந்த மோகன். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தவன் தன்னை என்னுடன் கூட காரில் அழைத்து போக விரும்பினான். அனுமதி கொடுக்க உடனடியாக அண்ணி சௌந்தரி மறுத்துவிட்டாள். நிச்சயதார்த்தம்னு ஒரு சடங்கு ஊர் அறிய ஆகுவோன் நீங்கள் அவளை வெளியே தனியாக அழைத்து போவதை நான் ஒப்புக்க மாட்டேன். கண்டிப்பாக கடுமையாக பேசிவிட்டாள். மோகன் முகம் சுருங்கி போனான். நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு வைரம் மோதிரமாகி வரத்தானே கடைக்கு கூட்டி போக ஆசைப்படுகிறேன் சமாளித்தான். நீங்கள் பார்த்து வாங்கி வந்து போடும் மோதிரத்தை அவள் ஏற்றுப்பாள். அதுதான் முறை. சௌந்தரி அணி விடாப்பிடியாக மறுத்தாள். வீட்டுக்கு திரும்பியவன் என்னை ஃபோனில் அழைத்து ஒரு மூச்சு என் பெரிய அண்ணியை தீட்டி தீர்த்தான். உன் அண்ணி சௌந்தரி இந்தியாவில் பிறந்தவங்க இல்லையா? அதனால்தான் இத்தனை காலமும் இந்த நாட்டில் வாழ்ந்தும் அந்த நாட்டு கட்டுப்பெட்டித்தனம் போகலை. உனக்காக தான் பொறுத்து கொண்டு போனேன். இல்லாட்டி அந்த இந்தியக்காரின் மூஞ்சியிலே அடித்தாற் போல சொல்லியிருப்பேன். உங்கள் இந்தியாவிலே தான் இன்னமும் சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டுகளாகியும் வரதட்சணை சீர்கீதுகளை கொடுத்து ஒரு பெண் தன் கணவனை விலைக்கு வாங்கும் அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவதில்லை. திருமண செலவு பூராவையும் மாப்பிள்ளையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை துணைவி என்ற ஒரு பெண்ணை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பெண் குலத்தை பெருமைப்படுத்துகிறோம். அதனாலே உங்களது கட்டிப்பெட்டித்தனத்திற்கு நான் ஏன் கட்டுப்படணும்? கேட்டிருப்பேன். போனால் போகட்டும் என்று உன் அண்ணியை இந்த முறை மன்னித்து விட்டிருக்கிறேன் என்றான். அன்றிலிருந்து மோகன் பெரிய அண்ணியை வெறுக்க தொடங்கிவிட்டிருந்தான். சௌந்தரி அன்னைக்கு இவனை ஏனோ பிடிக்கவில்லை. கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அவளை கேட்டுவிட்டாள். காவேரி, மோகனை நீ மனப்பூர்வமாக விரும்புகிறாயா? இன்னும் கல்யாண தேதியை நாம் குறிப்பிடவில்லை. எந்த விதமான வாக்குறுதியும் கொடுத்து விடவில்லை. அதனால் அண்ணி, என்ன வார்த்தை இது? மோகனை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன். கோபமும் துயருமாக கத்திவிட்டேன். அவனுக்கு குடிப்பழக்கம் உண்டாமே. இந்த நாட்டில் குடிப்பழக்கம் வச்சுக்கிறது நாகரிகமான பொழுது போக்காகி விட்டிருக்கே. நான் மோகனை அந்த பழக்கத்திலிருந்து தீர்த்தி விடுவேன். அப்படித்தான் உன் அண்ணனை பற்றி நினைச்சேன். தீர்த்த முடிஞ்சதா? கடைசி மூச்சு வரை அவர் குடிப்பதை நிறுத்தலை. உன் சின்ன அண்ணனை பற்றி கேட்கவே வேண்டாம். மோகனுக்கு குதிரை பந்தயத்திலே ரொம்ப ஈடுபாடாமே. அண்ணி, கல்யாணம் என்பதே ஒரு பந்தயத்தை போலத்தானே. வெற்றி தோல்வி என்ற இரண்டையும் சம அளவிலே எதிர்பார்க்க வேண்டிய ஒரு இணைப்புத்தானே. குறை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. கோபத்துடன் மிகவும் வெறுப்பாக நான் பதிலளித்து விட்டேன். அண்ணி முகம் சிவந்து போனாள். அதற்கு பின் எதிர்ப்பு ஏதும் தெரிவிக்கவில்லை. அன்று அண்ணி மேல் நான் கோபம் கொண்டது நியாயமாக எனக்கும் பட்டது. ஆனால் பின்னர் தானே மோகனது உண்மை உருவம் தெரிந்தது. எங்கள் வீட்டு சம்பந்தத்தை விட பெரிய இடம் என்றதும் கல்யாணத்திற்கு தேதி வைத்து அழைப்பு அனுப்பிவிட்டதை கூட
பொருட்படுத்தாமல் ஒரு கந்தல் துணியை கயிற்றி எறிவது போல என்னை உதறிவிட்டு பிரமிளாவை மணக்க திட்டம் போட்டு கல்யாணத்தை நிறுத்தி என் முகத்திலே கரியை பூசிவிட்டான் காதகன். தாய் நாட்டில் வரதட்சணை வாங்கிறவர்கள் என்று அவர்களை பற்றி கேவலமாக வாய்க்கிழியே பேசிய இவன் தன்னை எவ்வளவு கேவலமாக பணத்துக்கு விற்று கொண்டிருக்கிறான் தெரியுமா மிஸ்டர் சதீஷ்? இவன் ஒரு காலத்தில் என்னை காதலிப்பதாக நடித்த அயோக்கியன். பணத்திற்காக தன் மானத்தை அடகு வைத்து விட்ட பாதகன். படபடவென்று நடந்தது அனைத்தையும் மனம் தன்னுள்ளே கொட்டி கொண்டிருக்க அவள் உதட்டை கடித்து கொண்டு குளிரை விரட்ட கோட்டை இழுத்து நெஞ்சின் மீது நன்றாக மூடிக்கொண்டு மௌனமாக ஆத்திரத்தில் வேகமாக பரிசோதனை அறையை அடைந்தாள். டாக்டர் ஸ்காட்டும் அது சமயம்தான் அங்கு வந்து சேர்ந்தார். ஒருவருக்கொருவர் வணக்கம் தெரிவித்து கொண்ட பின்னர் நர்ஸுகளும் டாக்டரும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு விட்டனர். காவேரி மோகனை மறந்து தன் வேலைக்குள் மூழ்கி போனாள்.